சற்றுமுன் வெளியான தகவல். 8வது சம்பள கமிஷன் வரும் ஜனவரியில் இருந்தே புதிய ஊதியம் செலுத்திவிடுமா? அத பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு சம்பள கமிஷனின் பரிந்துரைகள் அடிப்படையில்தான் ஊதியமும், ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு ஓய்வூதிய தொகையும் வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறையும் இந்தியாவில் சம்பள கமிஷன் அமைக்கப்பட்டு ஊழியர்களின் சம்பளமும், ஓய்வூதிய தொகையும் மாற்றி அமைக்கப்படும். தற்போது 7வது சம்பள கமிஷன் அளித்த பரிந்துரை அடிப்படையில்தான் இந்தியாவில் மத்திய ஊழியர்களுக்கான சம்பளம் என்பது வழங்கப்பட்டு வருகிறது. வரும் ஜனவரி மாதத்தில் இருந்து 8வது சம்பள கமிஷனை நடைமுறைப்படுத்தியாக வேண்டும். இதற்காக மத்திய அரசு இந்த 8வது சம்பள கமிஷனை நிர்ணயம் செய்திருக்கிறது. இதற்காக கிட்டத்தட்ட 1 கோடிக்கும் அதிகமான மத்திய அரசு ஊழியர்களுக்கும் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கும் இந்த சம்பள கமிஷன் எப்பொழுது தங்களுடைய பரிந்துரைகளை வெளியிடும் என மிகவும் ஆர்வத்தோடு காத்திருக்கிறார்கள். எக்கனாமிக் டைம்ஸ் வெளியிட்டுள்ள செய்தியில் 8வது சம்பள கமிஷன் தன்னுடைய பரிந்துரைகளை வழங்கி அரசு அதனை ஏற்று அதற்கேற்றபடி மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளத்தையும் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் ஓய்வு தொகையையும் மாற்றி அது வரும் ஜனவரி மாதத்திலேயே அமலுக்கு வருவதற்கான வாய்ப்பு குறைவாகவே இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனெனில் இதற்காக தற்போதைக்கு சம்பளம் பொறுத்தவரை கமிஷனை மட்டுமே அரசு நியமனம் செய்திருக்கிறது. 2 ஆண்டுகள் பொறுத்தவரை இவர்கள் அனைத்து தரப்பினரின் பேச்சுவார்த்தை நடத்தி தன்னுடைய பரிந்துரைகளை வழங்குவதற்கு போதிய கால அவகாசம் தற்போதைக்கு இல்லை. உதாரணமாக 7வது சம்பள கமிஷன் என்பது 2014ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அமைக்கப்பட்டது. அதன் பரிந்துரைகள் 2 ஆண்டுகள் முடிந்து 2016 ஜனவரியில் நடைமுறைக்கு வந்தது. ஆனால் மத்திய அரசு 2026 ஜனவரியில் நடைமுறைப்படுத்த வேண்டிய 8வது சம்பள கமிஷனை 2025ஆம் ஆண்டின் தொடக்கத்தில்தான் நிர்ணயம் செய்திருக்கிறது. இந்த சம்பள கமிஷனின் உறுப்பினர்கள், விதிமுறைகள் உள்ளிட்டவற்றை இதுவரை மத்திய அரசு இறுதி செய்யவில்லை. இவற்றை எல்லாம் பார்க்கும்போது 2026 ஜனவரியிலிருந்து அவர்களுக்கு புதிய சம்பளம் கிடைக்காது. அதே சமயம் சம்பள கமிஷன் பரிந்துரைகளை வழங்கி அது நடைமுறைக்கு வருவதற்கு 2026ஆம் ஆண்டின் இறுதி அல்லது 2027ஆம் ஆண்டின் தொடக்கம் வரை தாமதமாகலாம் என சொல்லப்படுகிறது. சம்பள கமிஷன் தாமதமாக நடைமுறைக்கு வந்தாலும் இந்த 2026 ஜனவரி மாதத்தில் இருந்து அது நடைமுறைக்கு வந்ததாக கருதப்பட்டு ஊழியர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த கூடுதல் தொகையை மத்திய அரசு அரிய பணமாக வழங்கும். இருந்தாலும் 8வது சம்பள கமிஷன் எப்படி ஊழியர் சம்பளத்தை மாற்றி அமைக்க போகிறது பிட்மெக் என்பது குறித்து மத்திய அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசு கொடுக்கும் ரூபாய் 50,000 நலிவடைந்த பெண்களுக்கு ஸ்பெஷல் திட்டம் வந்துள்ளது. அதாவது தமிழ்நாடு அரசு பெண்கள் நலம் சார்ந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் பொறுத்தவரை மற்றும் புதுமை பெண் திட்டம் உள்ளிட்ட பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதற்காக 1,14,00,000 குடும்ப தலைவிகள் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயன்பெறுகின்றன. புதுமை பெண் திட்டம் உயர்கல்வி
பயிலும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 வங்கி கணக்கில் செலுத்தப்படுகிறது. அதேபோல ஆதரவற்ற பெண்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் வகையில் தமிழ்நாடு அரசு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத் தொகைக்கு தமிழ்நாடு கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியம் செயல்படுகிறது. இதனால் இந்த கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், நலிவற்ற பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், முதிர்கன்னிகள் உள்ளிட்டோர் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சனைகளை களைந்து இவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதே இந்த நலவாரியத்தின் நோக்கமாகும். அதே சமயம் 18 வயது மேல் உள்ள கைம்பெண்கள், ஆதரவற்ற மற்றும் நலவற்ற பெண்கள் மற்றும் முதிர்கன்னிகள் ஆகியோர் இந்த வாரியத்தில் உறுப்பினராகலாம். இதற்காக இந்த வாரியத்தின் கீழ் உறுப்பினராக உள்ள பெண்களுக்கு 2 வகையான உதவிகள் தமிழ்நாடு அரசு செய்கிறது. இது குறித்து இங்கு காண இது குறித்து இங்கே பார்ப்போம். அதாவது திறன் பயிற்சியும் வழங்கப்படுகிறது. தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் மூலம் தொழில் சம்பந்தமான திறன் பயிற்சி வழங்கப்படுகிறது. இதன் மூலம் வாரியத்தின் உறுப்பினராக பெண்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் சுய தொழில் தொடங்கி வழிவகை செய்யப்படுகிறது. அதே சமயம் சுய தொழில் செய்வதற்கு மானியம் வழங்கப்படுகிறது. அதாவது இந்த வாரியத்தின் உறுப்பினர்களுக்கு சுய தொழில் செய்வதற்கு வங்கி கடனின் உறுப்பினரின் பங்கு தொகையாக ரூபாய் 1000 வழங்கப்படுகிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.